தன்னுடைய மகன் வந்து போருக்கு போன தன்னுடைய மகன் வந்து புறமுதுகு காட்டி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படக்கூடிய, வேற யார் மூலமாவோ கேள்விப்படக்கூடிய ஒரு தாய் வந்து, மண்டமர்க்கு உடைத்தன நாயின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்கு. அதாவது அவன் மட்டும் அப்படி செஞ்சிருந்தான்னு வைங்க, இப்பவே நான் போய் அந்த போர்க்களத்தில் பார்க்குறேன், அவன் அப்படி செஞ்சிருந்தான்னா அவனுக்கு பால் ஊட்டிய என்னுடைய முளைகளை அறுத்து அந்த இடத்துலயே அவன் மூஞ்சியில நான் விட்டெறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. இந்த தாய் ரொம்ப அபாரமான தாய் இல்லையா? இவ வந்து ஒரு மகத்தான தாய் இல்லையா இவ? ஆனால் நவீன இலக்கியம் என்ன செய்யுதுன்னா, நவீன இலக்கியத்தில் இப்போ எனக்கு பரிசா கொடுத்தாங்க. நவீன இலக்கியத்தில் ஈழப்போரை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட மகத்தான நாவலான சயந்தனுடைய ஆதிரை அப்படிங்கிற நாவல் வந்து, அதில் ஒரு தாய் வரா. தன்னுடைய மகன் தன்கிட்ட சொல்லாமல் போய் அந்த போரில் சேர்ந்துட்டதில், போரில் தமிழர்களுடைய தரப்பில் நின்று சண்டை போடுறதுக்காக போய் சேர்ந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாவது அவனை பேசி கீசி யார்கிட்டையாவது சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அவன் போருக்கெல்லாம் போகக்கூடாது, அவன் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் வரா. இப்போ இந்த ரெண்டு தாயில் எந்த தாய் மகத்தானவ? இதில் யாராவது ஒருத்தி மேன்மையானவ இன்னொருத்தி கீழ்மையானவன் நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம இதுக்கு முன்னாடி பேசின சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள், இங்கே அரங்கில் அவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு தொழில்முறை பேச்சாளர் கிடையாது. அதனால் எனக்கு வந்து அடுக்கு மொழியில் எல்லாம் பேச தெரியாது, அந்தளவுக்கு மாடுலேஷன்லாம் வராது. எனக்கு வந்து உங்களை மாதிரி பேச தெரியும். இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அங்கே உட்காந்துருந்தேன், அதனால் எனக்கு உங்களை மாதிரி பேச தெரியும். எனக்கு என்ன தெரியுமோ அதை பேசுகிறேன், அவ்வளோதான். அப்புறம் இப்போ அவங்க கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி. ஆனால் அதில் ஒரு பேராகிராஃப் உண்மை, மீதி எல்லாம் போய் நான் வந்து கொஞ்சம் கட்டுரைகள் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் கட்டுரைகள் எழுதியிருக்கேன், கொஞ்சம் மொழிபெயர்ப்புகள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பாராட்டு உரைக்கெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு தகுதி கிடையாது. அதனால் அதை அந்த பெருந்தன்மைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ரைட். நவீன தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேச சொல்லியிருக்காங்க, இல்லை பேச ஒத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வரைக்கும் இங்கே பேசினவங்க வந்து எல்லாரும் 3500 வருஷ வரலாறு, தமிழ் மொழியுடைய தொன்மை, இது எல்லாத்தையும் பற்றி இவ்வளவு விரிவாக இவ்வளவு தெளிவாகலாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு நடுவில் வந்து நீ யாரா சின்ன நவீன தமிழ் இலக்கியம்னெல்லாம் ஏதோ ஆரம்பிக்கிற அப்படின்னா, இந்த 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 தலைப்பில் மொத்தமாக இருக்கிறதே 3 வார்த்தை தான். நவீனம், தமிழ், இலக்கியம், 3 வார்த்தை தான் இருக்குது. இந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய 3500 வருஷ வரலாறுலாம் இருக்கிற மொழியில் நீ என்னடா பேச போகிற அப்படிங்கிறது ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த 3 வார்த்தையை மேத்தமெட்டிக்கலாக வந்து பிரித்து அடுக்கு அர்த்தமே இல்லாமல் அடுக்குனாலும் கூட 6 சாத்தியம்தான் இருக்குது. அப்போ 6 சாத்தியத்துக்குள்ளே என்னப்பா உரை உன்னுடையது அப்படின்னா, இந்த வார்த்தையை எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, நவீன தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் அது கூட சேர்ந்து சில குழப்பங்கள் வருது. இதில் நவீனம்னா என்ன, தமிழ் இலக்கியம்னா என்ன, அது என்ன நவீன தமிழ் இலக்கியம்? 3500 வருஷம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இலக்கிய சான்றுகளாக நம்மக்கிட்ட குறைஞ்சது 2500 வருஷத்துக்கான செவ்வியல் இலக்கியங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 2500 வருஷ இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய ஒரு மொழியில் மரபிலக்கியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வியல் இலக்கியங்கள் எங்கே முடிஞ்சு நவீன இலக்கியம்னு சொல்லப்படுற இப்போ நான் வச்சிருக்கிற இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய நவீன தமிழ் இலக்கியம் எங்கே ஆரம்பிக்குது? இந்த பார்டரை யார் போட்டது? இந்த பார்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் இந்த புக் எக்ஸிபிஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து புதுசாக யாரோ எழுத்தாளர் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஜெயமோகன்கிறாங்க, சுந்தர ராமசாமிங்கிறாங்க, தி ஜானகிராமன்கிறாங்க, அசோக் வந்து யாரோ காணாசூங்கிறாங்க, யாரோ புது பேராக இருக்குது. ஆனால் எல்லாரும் பேசுகிறவங்க எல்லாரும் தமிழில் திருக்குறளை விட சிறந்த நூல்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ எல்லா பதிப்பாளரும் திருக்குறள் அடிக்க வேண்டியது தானே? அப்போ எதுக்காக இந்த புது எழுத்தாளர்களை எல்லாம் நாம் வந்து பதிப்பிக்கிறோம்? புது எழுத்தாளர்கள் சின்ன பசங்க எழுதுகிறாங்க, என்னைய மாதிரி சின்ன பசங்க எழுதுகிறாங்க. இப்போ அவங்கள எதுக்கு படிக்கணும்? தமிழில் தான் ஏற்கனவே சிறந்த நூல்கள்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு புதுசாக எழுதிக்கிட்டு? அப்புறம் மொழிபெயர்ப்புகள் செய்கிறாங்க, அயல் மொழிகள்லேருந்து இலக்கியங்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த சிறந்த இலக்கியங்களை விட பெட்டராக என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி இவங்களையெல்லாம் நம்ம பதிப்பிக்கிறோம். இவங்களெல்லாம் ஏன் படிக்கணும்? நீங்கள் உள்ளே போய் இந்த புக்குகளை ஏதோ ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபிலக்கியங்களை விட்டுட்டு, திருக்குறள் புஸ்தகங்களை விட்டுட்டு இந்த புது எழுத்தாளர்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இந்த உரையுடைய வேலை. மற்றபடி தமிழ் மொழிக்கு அணி செய்கிறதெல்லாம் வந்து என்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கிற விஷயம். இந்த நவீன தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நவீன தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படின்னு பெரும்பாலும் ஆட்கள் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு 3 பொதுவான மெத்தடுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். 3 வகைகளாக இதை வந்து நவீன தமிழ் இலக்கியம், இது மரபிலக்கியம் அப்படின்னு பிரிக்கிறத நான் பார்க்குறேன். முதல் வகை வந்து வரலாற்று காலத்தை வச்சு பிரிக்கிறது நேரடியாக.
அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலிருந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் நவீன இலக்கியங்கள், அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் மரபிலக்கியம் அப்படின்னு ஒரு 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 தாட் இருக்கு, ஒரு சிந்தனை வழி இருக்கு. அந்த சிந்தனை பள்ளி நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியுது இது ரொம்ப பலவீனமான ஒரு யோசனை இது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எழுதப்பட்டது எல்லாமே நவீன இலக்கியம், அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது எல்லாமே மரபிலக்கியம் அப்படின்னா, நவீன இலக்கியத்துடைய தொடக்க புள்ளியாக கருதப்படக்கூடிய பாரதியார் வாழ்ந்த அதே காலத்துல மாம்பழ கவிராயர்னு இதே நெல்லையில வேற ஒருத்தரும் வாழ்ந்திருக்கார். அப்போ மாம்பழ கவிராயரை நாம வந்து மரபிலக்கியவாதின்னு சொல்றோம், பாரதியார் நவீன இலக்கியவாதின்னு சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்துல தானே வாழ்ந்திருக்காங்க. இது வரலாற்று பார்டர் சரியா இருந்தா ரெண்டு பேருமே ஒன்று நவீன இலக்கியவாதிகளா இருக்கணும், இல்லை மரபு இலக்கியவாதிகளா இருக்கணும். அப்ப அது சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. ரெண்டாவது வகை ஒன்று இருக்கு, மொழியின் அடிப்படையில் வந்து இது நவீன இலக்கியம் இது மரபிலக்கியம் அப்படின்னு பிரிக்கிறார். இது மொழியின் அடியில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, செய்யுள்ள எழுதப்பட்டிருந்தா, செய்யுள்ள யாப்பில் எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து மரபிலக்கியம். நாம படிக்கிற மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட இந்த மைக்கில் பேசக்கூடிய உரைநடை மொழியில் உரை நடையா எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து நவீன இலக்கியம் அப்படின்னு பேசுறதும் இருக்கு. இப்போ இதுலேயும் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ நான் வந்து திருக்குறளை எடுத்து அதை அப்படியே புதுக்கவிதையுடைய மொழியில் வந்து நான் எழுதுனேன்னா இப்போ இது மரபிலக்கியமா நவீன இலக்கியமா? ஏன்னா இதில் இருக்கிற கருத்தெல்லாம் மரபுடையது, இதில் இருக்கிற மொழி மட்டும் நவீனத்துடையது. அப்போ இதில் எதுக்கு எந்த பிராக்கெட்டுக்குள்ளே இதை கொண்டு போய் போடுறது? அப்போ இதுவும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த உரைநடைன்னு ஒன்று உருவாகி வந்ததுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று காரணம் இருக்குது, அதை நான் அடுத்து பேசும்போது சொல்கிறேன். ஆனால் உரைநடை மட்டுமே நவீன இலக்கியத்துக்கான, ரொம்ப ஸ்டைலிஷான உரைநடை மட்டுமே நவீன இலக்கியத்துக்கான ஒரு அளவுகோல் ஆகாது. மூணாவதாக ஒன்று இருக்குது, அது வந்து ஆளுமைகளின் அடிப்படையில், மனிதர்களின் அடிப்படையில் நவீன இலக்கியம் மரபிலக்கியம் அப்படின்னு பிரிக்கிறது. அதில் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, பாரதியையும் பாரதிக்கு பிறகு அவரை அடியொற்றி எழுதியவர்களையும் நவீன இலக்கியவாதிகள் அப்படின்னும், அவருக்கு முன்னாடி எழுதிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து மரபிலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவும் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட சரியா இருக்கு, ஆனால் முழுசா சரியா இல்லை. அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா, பாரதியுடைய சமகாலத்தவரான இதே நெல்லை சீமையுடைய இன்னொரு பெருமிதங்களில் ஒருத்தரான மாதவையாவை கொண்டு போய் நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? முதல்ல பாரதியை யாரு நவீன இலக்கிய வகுப்புடைய சட்டாம்பிள்ளையாக்குனது? பாவம், அவர் வந்து மகாகவி, மேகங்களுக்கு மேலே வானத்துக்கு மேலே பறக்கக்கூடிய பருந்து மாதிரியான அந்த மகாகவியுடைய தலை மேலே எதுக்கு இந்த பனங்காயை நம்ம கொண்டு போய் வைக்கணும்? அப்போ அவருக்கு இந்த பொறுப்பெல்லாம் அவர் ஏற்றுக்கலை, நாம ஏன் அவர் தலை மேலே அதை கொண்டு போய் வைக்கணும்? அப்போ அது தேவையில்லை. அப்புறம் அவருக்கு முன்னாடியே பண்டித நடேச சாஸ்திரி எழுதியிருக்காரு, சித்திலைப்பை மரக்காயர் எழுதியிருக்காருன்னு இங்கே இலக்கிய வரலாறு எழுதக்கூடியவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்களாம் நவீன இலக்கியவாதிகளா மரபு இலக்கியவாதிகளா? அப்போது இந்த குழப்பமும் இருக்குது. அப்போ வெறும் ஆளுமையின் அடிப்படையிலையும் நம்மளால் இந்த நவீன தமிழ் இலக்கியம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் அதை ஆளுமைகளின் அடிப்படையிலையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆளுமைகளை நம்ம பிரிக்கிற இடத்துல ஒரு ஐடியா இருக்குது நம்மக்கிட்ட. இதை ஏன் இப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நவீன தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெளிவாக நம்மளால் சுட்டிட முடியும் அப்படின்னு தோணுது. ஏன் பாரதியை வந்து இந்த பார்டரில் வந்து சரியான பிரிவாக பாரதியை ஏன் முன்வைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா, ஏன் இப்போ வந்து நான் மாதவையாங்கிற பேரை சொல்கிறேன், இல்லை ஏன் வந்து பண்டித நடேச சாஸ்திரிங்கிற பேரை சொல்கிறேன், இந்த பெயர்களை எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், ஏன் புதுமை பித்தன்கிற பெயர் வருது, இந்த பெயர்களை எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாம்பழ கவிராயர் அந்த இடத்துல ஏன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரே காரணம், அவங்க மனிதர்களாக என்னவா இருந்தாங்கங்கிறது கிடையாது. அவங்க எந்த காலத்தில் பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, என்ன மொழி பேசுனாங்க, என்ன மொழியில் எழுதினாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க எந்த விதமான விழுமியங்களை, எந்த விதமான வேல்யூஸை வந்து அவங்களுடைய எழுத்தில், அவங்களுடைய படைப்புகளில் முன் வச்சாங்க அப்படிங்கிறது தான் அவங்கள நவீன இலக்கியவாதிகளாகவும் மற்றவங்கள மரபிலக்கியவாதிகளாகவும் மாற்றுது. அப்போ நவீன இலக்கியத்துக்குங்கிறது ஒரு செட் ஆஃப் விழுமியங்கள் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு விழுமியங்கள் இருக்குது. அந்த விழுமியங்களின் அடிப்படையில் எழுதப்படக்கூடிய படைப்புகள் நவீன இலக்கியமாக கருதப்படுது. அந்த விழுமியங்களின் அடிப்படையில் தான் அந்த படைப்புகள் தங்களுக்கான மொழி வந்து உரைநடையில் இருக்கணுமா, செய்யுள்ள இருக்கணுமாங்கிறதையே முடிவு செய்யுது. அது என்னங்க விழுமியம், அது என்னங்க வேல்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டால், அது வந்து ஜனநாயக யுகத்துடைய, நவீன ஜனநாயக யுகத்துடைய விழுமியங்கள். அதாவது இங்கிலீஷில் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்குது. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து அந்த 3 சொற்களும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. தமிழில் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 விழுமியங்களையும் எந்த படைப்பு முன்வைக்கிறதோ அந்த 3 விழுமியங்களை லட்சியமாக வைத்து அந்த விழுமியங்களை நோக்கி செல்ல முடியாத இந்த யதார்த்த வாழ்க்கையுடைய சிக்கல்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எந்த படைப்புகள்லாம் பேச முற்படுதோ அது எல்லாத்தையும் நாம் வந்து நவீன இலக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதனால தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஆட்கள் வந்து நவீன இலக்கியவாதிகள் அப்படின்னு வராங்க. அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே அடிப்படையில் இந்த 3 விழுமியங்களை நோக்கி மனிதர்கள் போக முடியாமல் அல்லாடுறதை பற்றி, கஷ்டப்படுறதை பற்றி, அலைக்கழிக்கிறத பற்றி தான் பேசுது. இந்த யதார்த்த வாழ்க்கை நம்மளை அவ்வளவு சுலபமாலாம் அந்த விழுமியங்களை நோக்கி போக விட்டுறாது அப்படிங்கிறத தான் இவங்களுடைய படைப்புகள், இவங்களுக்கு அப்புறம் இவங்களை அடியொற்றி எழுதினவங்களுடைய படைப்புகள் எல்லாமே பெரும்பாலும் சொல்லுது. இந்த 3 விழுமியங்களுடைய அடிப்படையில் தான் உரைநடைங்கிற வடிவமே உருவாகுது. செய்யுள் எப்போது புலவர்களுடைய, பண்டிதர்களுடைய தனி உடைமையாக மாறுகிறதோ, அது வந்து தெரிஞ்ச ஒரு சின்ன குழுவுக்குறி மாதிரி, இந்த குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும், தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு எப்போ அது சுருங்குதோ, அது சுருங்கக்கூடாது. மொழிங்கிறது ஜனநாயகமயமானது, மொழிங்கிறது எல்லாருக்கும் பொதுமையானது, எல்லாருக்கும் சமமாக அதில் புழங்குறதுக்கான வெளி வேணும் அப்படிங்கிற சிந்தனையின் அடிப்படையில் தான் உரைநடைன்னு ஒன்றே கொண்டு வரேன். உரைநடைங்கிற வார்த்தையிலே நமக்கு தெரியும், உரைனா பேசுறது, பேச்சு வழக்கில் எழுதுறது தான் உரைநடை. அப்போது இந்த உரைநடை நம்ம பேச்சு மொழிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மொழி உரைநடை. அப்போ இந்த உரைநடைங்கிற வடிவமே நான் முதல்ல சொன்ன இந்த 3 விழுமியங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த 3 விழுமியங்களுடைய அடிப்படையில் தான் உருவாகுது. அதனால நவீன இலக்கியவாதிகள் எல்லாருமே பெரும்பாலும் உரைநடையில் எழுதுறாங்க. கவிதை எழுதினாலும் உரைநடைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புதுக்கவிதை மொழியில் எழுதுறாங்க. ஏற்கனவே இருந்த செய்யுள் மொழியை புறக்கணித்து இந்த மொழியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதனால நான் என்ன சொல்ல வரேன், அப்போ மரபிலக்கியமே வேண்டாமா, நாம் வந்து நவீன இலக்கியத்தை நோக்கியே போயிடலாமா, இந்த மரபிலக்கியம் வந்து காலாவதி ஆயிடுச்சா அப்படின்னா கிடையாது. இது வந்து மரபிலக்கியத்துக்கு மேலே நவீன இலக்கியத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில். இது மரபிலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கும் நடுவில் இருக்கிற உறவையும், அந்த உறவுலேருந்து நாம் அடுத்தடுத்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற பாதையையும் நமக்கு சொல்கிறதுக்கான ஒரு வடிவம் தான். மரபிலக்கியம் லட்சியார்த்தமானது. மரபிலக்கியத்துக்கு லட்சியவாதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து லட்சியார்த்தமான பார்வைகள், அதில் சொல்லப்படக்கூடிய காதல், அதில் சொல்லப்படக்கூடிய வீரம், அதில் சொல்லப்படக்கூடிய அறம், விழுமியங்கள் எல்லாமே லட்சியார்த்தமானது. அதாவது புறநானூற்றில் வந்து ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கு. தன்னுடைய மகன் வந்து போருக்கு போன தன்னுடைய மகன் வந்து புறமுதுகு காட்டி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படக்கூடிய, வேற யார் மூலமாவோ கேள்விப்படக்கூடிய ஒரு தாய் வந்து, மண்டமர்க்கு உடைத்தன நாயின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்கு. அதாவது அவன் மட்டும் அப்படி செஞ்சிருந்தான்னு வைங்க, இப்பவே நான் போய் அந்த போர்க்களத்தில் பார்க்குறேன், அவன் அப்படி செஞ்சிருந்தான்னா அவனுக்கு பால் ஊட்டிய என்னுடைய முளைகளை அறுத்து அந்த இடத்துலையே அவன் மூஞ்சியில் நான் விட்டெறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. இந்த தாய் ரொம்ப அபாரமான தாய் இல்லையா, இவ வந்து ஒரு மகத்தான தாய் இல்லையா இவ. ஆனால் நவீன இலக்கியம் என்ன செய்யுதுன்னா, நவீன இலக்கியத்தில் இப்போ எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, நவீன இலக்கியத்தில் ஈழப்போரை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட மகத்தான நாவலான சயந்தனுடைய ஆதிரை அப்படிங்கிற நாவல் வந்து, அதில் ஒரு தாய் வரா, தன்னுடைய மகன் தன்கிட்ட சொல்லாமல் போய் அந்த போரில் சேர்ந்துட்டதில், போரில் தமிழர்களுடைய தரப்பில் நின்று சண்டை போடுறதுக்காக போய் சேர்ந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாவது அவனை பேசி கீசி யார்கிட்டையாவது சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அவன் போருக்கெல்லாம் போகக்கூடாது, அவன் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் வரா. இப்போ இந்த 2 தாயில் எந்த தாய் மகத்தானவ? இதில் யாராவது ஒருத்தி மேன்மையானவ, இன்னொருத்தி கீழ்மையானவன் நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம வீட்டிலிருந்து ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லாமல் போய் பட்டாளத்தில் சேர்ந்துட்டா நாம் இதில் எந்த தாயாக இருப்போம் அப்படின்னு நம்ம மனசில் நாமளே கை வச்சு, நாம் எந்த சகோதரனா எந்த தந்தையாக இருப்போம் அப்படின்னு நம்ம மனசில் நாமளே கை வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இதில் யாரும் மேன்மை இல்லை, யாரும் கீழ்மை இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ புறநானூறு சொல்லக்கூடியது ஒரு லட்சிய தாய், அப்படி இருக்கணும் அம்மாண்ணா அப்படின்னு சொல்லுது புறநானூறு. இது அம்மா இப்படி தாங்க இருக்கா அப்படின்னு சொல்லுது. அவளும் மனுஷி தான், அவளுக்கும் பாசம் இருக்கும், புள்ள பாசம் இருக்கும், போர் வீரம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் புள்ள பாசம் பெருசுங்க அப்படின்னு சொல்லுது. இதுதான் இந்த 2 இலக்கியங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு. இதே மாதிரி திருக்குறளில் தன்னுடைய காதலை விட்டுட்டு, தன்னுடைய காதலியை விட்டுட்டு பொருள் சேர்க்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு வணிகனை பற்றின ஒரு குறள், ஒரு காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான குறள்களில் ஒன்று, வாளற்று புறக்கென்று கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்கு. அதாவது அவன் வருவாங்கிறதுக்காக காத்திருந்து இந்த கண்ணும், அவன் வர்ற நாளை எண்ணி எண்ணி களைச்சு போன இந்த விரலும் தேஞ்சிக்கிட்டே வருது, அவன் என்னடானா வணிகம் பண்ணுறதுக்காக எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறள் காமத்துப்பாலில் இருக்குது. இது வந்து பொருள்வையின் பிரிவு அப்படிங்கிற ஒரு இலக்கண வகைமையை சேர்ந்தது, ஒரு இலக்கிய வகைமையை சேர்ந்தது. அதாவது பொருள் தேடி தலைவன் பிரிந்து போகிறத நினச்சி தலைவி இயங்கக்கூடியது. அப்போ இந்த தலைவி இவ்வளவு இயங்குறா, இவ்வளவு காதலில் துன்பப்படுறா, தலைவனுக்கு மனசாட்சியே கிடையாதா? தலைவன் மட்டும் ரொம்ப ஜாலியாக கிளம்பி யவனத்துக்கும் காப்பிரி தேசங்களுக்கும் அவன் வந்து வணிகம் செய்ய போயிடுவானா? பொருள்வையின் பிரிவில் தலைவனுக்கு ஒரு வழியே கிடையாதா? அப்படின்னா அந்த வழியை சொல்கிறதுக்கு இங்கே தென்காசியிலேருந்து ஒரு நவீன கவிஞரான விக்ரமாதித்தன் வர வேண்டியதாக இருக்குது.
விக்ரமாதித்யனுடைய ஒரு கவிதையுடைய பேரே பொருள்வையின் பிரிவு தான். அதோடைய வரி வந்து, அன்றைக்கு இருள் அதிகாலை பிரிந்திருக்கவில்லை, நிசப்தம் காடாக விரிந்து கிடந்தது, சாரல் மழை பெய்து சுகமான குளிர் வியாபித்திருந்தது, அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பெரியவன், அரவம் கேட்டு விழித்த சின்னவன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தது சித்திரமாக இருக்கிறது கண்ணுக்குள். இவள் வெந்நீர் வைத்து கொடுத்தாள், வெளுத்த துணிகளை எடுத்து வைத்தாள், வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தாள் தாய் போல. முதல் பேருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புற ஜன்னலோரம் பிழைப்புக்காக பிரிந்து வந்து கொண்டிருந்தேன், மனசு கிடந்து அடித்து கொள்ள அப்படின்னு ஒரு கவிதை. இது என்ன படித்தா வந்து ஒரு சராசரி ப்ரோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு பொருள்வையின் பிரிவு அப்படின்னு ஒருத்தர் தலைப்பு வைக்கும்போது, இத்தனை காலமாக பொருள்வையின் பிரிவால் வருந்தக்கூடிய தலைவியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கவிதை மரபில் முதல் முறையாக இயலாமையுடைய தன்னுடைய தலைவியை விட்டு தான் பிரிஞ்சு தான் போகணும், தான் குழந்தைங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, அந்த சுகமான காலையை விட்டு, காலங்காத்தால் பஸ்ஸு பிடிச்சி நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனுடைய துயரை பேசக்கூடிய கவிதையை ஒரு விக்ரமாதித்ய நம்பி வந்து தான் எழுத வேண்டியதாக இருக்குது. இந்த வழி நமக்கு தெரியாதா? இந்த வழி நம்ம எல்லாரும் அனுபவிச்சது தானே. நம்ம குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, வேலைக்காக பொழப்பு தேடி நம்ம போன வழிகள் நமக்கு இல்லையா? அப்போ இது யதார்த்தம். முன்ன சொன்னது ஒரு லட்சியார்த்த காதல் அப்படின்னா, இப்போ சொல்கிறது ஒரு யதார்த்தம். இது வேற வழி இல்லை, இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற யதார்த்தம். அப்புறம் அந்த யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய வழியை சொல்லக்கூடியது. இதுதான் மரபிலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயும் இல் அப்படின்னு தாயினும் இல் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஒருத்தனுக்கு நல்ல மனைவி அமையலை, மனைமாட்சி உள்ள நல்ல மனைவி அமையலை அப்படின்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவருடைய அறிவுரை வந்து நம்ம எல்லாரும் பொதுவாக நல்ல அறிவுரைன்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு அறிவுரை தான். வீட்டில் நல்லா இல்லைன்னா வெளியே போய் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் பயன் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த மனைமாட்சிங்கிறது அவ்வளவு ஈஸியாக அமைஞ்சிருதா? நம்ம காலத்தில் மனைமாட்சிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்படி ஒரு சுகமான மன வாழ்க்கை எல்லாருக்கும் இங்கே அமையக்கூடிய விஷயம் தானா? அப்போ அதில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. நிற்காமல் மாறிக்கிட்டே தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் ஒரு குடும்பங்கிற அமைப்பை பேணி காக்கிறதே, ஆண் பெண் உறவுங்கிற அமைப்பை பேணி காக்கிறதே பெரிய கஷ்டம்தான். அப்போ அந்த கஷ்டத்தில் யதார்த்தத்தில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது. அதில் மன போராட்டங்கள் இருக்குது, பொருளாதார போராட்டங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இதையெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு குரல் இருக்கா? இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தமிழுடைய மிக முக்கியமான நாவலாசிரியர்களுள் ஒருவரான எம் கோபாலகிருஷ்ணனுடைய மனைமாட்சி மனையறம் அப்படிங்கிற 2 நாவல்கள் இந்த யதார்த்தம் வந்து இந்த மனைமாட்சிங்கிற நிலையை அடைய விடாமல் நம்மளை எவ்வளவெல்லாம் அலைக்கழிக்கும், இந்த யதார்த்தத்தின் முன்னாடி நாம் எவ்வளவெல்லாம் போராட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய 2 நாவல்களாக இருக்குது. இந்த 2 நாவல்களை படிக்கும்போது தான் வள்ளுவருடைய அந்த குரலில் இருக்கக்கூடிய லட்சியம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நாம் ரியலைஸ் பண்ணுறோம். இந்த யதார்த்தம் நம்மளுடையது. இதுதான் மரபிலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்குமான உறவு. நண்பர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். போதுமான அளவு சான்றுகள் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நாம் ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் தெரியணும். 1, நம்ம லட்சியம் என்னன்னு தெரியணும். 2, நம்ம யதார்த்தம் என்னன்னு தெரியணும். 3, இந்த யதார்த்தத்திலிருந்து அந்த லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தெரியணும். இந்த 3ஐயும் தெரிஞ்சாதான் நம்மளால் ஒரு சமூகமாக, ஒரு தனி மனிதனாக நம்மளுடைய யதார்த்தத்திலிருந்து நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு சாத்தியம் உருவாகும். அப்போது இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மரபிலக்கியமும் நவீன இலக்கியமும் ஒன்றாக நமக்கு தேவைப்படுது. திணைப்புணம் மேய வந்த மான வந்து பொற்குழலை கழட்டி வீசக்கூடிய ஒரு யதார்த்தம் இந்த 3600 வருஷத்தில் என்றைக்குமே இருந்திருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தங்கம் என்றைக்குமே வந்து அவ்வளவு சீப்பான விஷயமா இருந்ததில்லை. காதில் கிடைக்கக்கூடிய தங்க காதை எடுத்து வந்து வீசி எரிஞ்சு ஒரு திணைப்புணம் மேய வந்த மானை எல்லாம் நம்ம ஒரு நாளில் விரட்டி இருக்க முடியாது. அது ஒரு உருவகம், அது ஒரு மகத்தான காதலுக்கான உருவகம். என்னை அவன் தனியாக விட்டுட்டு போயிட்டான், உனக்கு என்ன இங்கே வந்து சுக வேண்டி கிடக்கு அப்படிங்கிற ஒரு காதலியுடைய, ஒரு பெண்ணுடைய ஏக்கத்துடைய உருவகம் அது. அந்த காதில் இருக்கக்கூடிய அணியும் கூட பெருசாக தெரியாத, அதுவும் வெறும் கல்லா மட்டுமே தெரியக்கூடிய அவளுடைய வலியுடைய உருவகம் அது. இது ஒரு லட்சிய காதலுடைய உருவகம். இந்த லட்சிய காதலை ஒருத்தன் யதார்த்தத்தில் அடையணும்னா முதல்ல யதார்த்தமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளோடையும் அவர்களை காதலிக்க பழகணும். நாம் நினச்ச காதல் தான் அமையணும், நாம் நினச்ச லட்சியார்த்தமான மனிதனை மட்டும்தான் நம்மளால் காதலிக்க முடியும் அப்படின்னா இந்த லட்சியார்த்தமான காதல் நமக்கு சாத்தியமே இல்லை. இந்த தலைவன்கிட்ட 1000 குறை இருந்திருக்கும்,
இருந்தாலும் இந்த தலைவிக்கு இந்த லட்சிய காதல் சாத்தியமாயிருக்கு. அப்போது உங்கள் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய எல்லா குறைகளோடையும் ஏற்றுக்க முடிஞ்சாதான் இப்படி ஒரு நிலை நமக்கு சாத்தியம். இந்த நிலையை நோக்கி எல்லாரையும் அவர்களுடைய யதார்த்த குறைகளோடு ஏற்றுக்கொண்டும் அவர்களின் மீது இந்த லட்சியார்த்த காதலை பொழியக்கூடிய நிலையை நோக்கி நம்மை எதெல்லாம் நகர்த்துகிறதோ அது எல்லாம் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும், எந்த காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், எந்த வடிவத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், யாரால் எழுதப்பட்டாலும் அது நவீன இலக்கியம் தான், நவீன தமிழ் இலக்கியம் தான். அது படிக்க தகுதியானது தான். வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.